தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேயர்களுக்காக இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், சீமான் அவர்கள் பேசினாலே ஒரு சர்ச்சை ஆயிடுது. இந்த நிலையில முன்தினம் பேசின கனிமொழி அவர்கள் கூலி வாங்கிட்டு பெரியார விமர்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ சீமான் அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல விதமாக உங்க அப்பா தான் பெரிய கூலின்னு சொல்லி கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு பேசினது ஒரு மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? கலைஞர் கூலி தான். தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மூட்டையாக சுமந்துக்கிட்டு போன ஒரு கூலி அவர். அந்த அந்த சுமையை சுமந்து அந்த சுமைகளை குறைக்கிறதுக்காக கூலி வேலை செஞ்சு சேவை செஞ்சு அந்த தமிழ் மக்களை முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட ஒரு கூலி தான் அவர். அவரே சொன்னார், உங்களுக்கு சேவை செய்ய வந்த கூலின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அங்கே கலைஞரை பாராட்டி தான் அவர் பேசியிருக்காரு. இவர் கைக்கூலி, அதனால தான் இவர். ஆனால் இப்போ சீமான் மேலே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இப்போ வந்துருக்குது, ஒரு நல்ல எண்ணம் வந்துருக்குது எனக்கு. அதை நீங்கள் கேட்கணும். என்ன சார்? பெரியாரை பற்றி அவர் அந்த மாதிரி கேவலமாக பேசாமல் இருந்திருந்தால் எங்களை போன்ற திராவிட இயக்கக்காரர்கள்லாம் வாய மூடிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்போம், பேசாமல் இருந்துகிட்ருப்போம், பெரியாரையே மறந்துட்டுருப்போம். இப்போ பாக்கெட்டில் ஒரு பேனாவில் வச்சுக்கிட்டு என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்படி ஒரு அடையாள சின்னமாக வச்சுக்கிட்டேன்னு ஒளி அவரை மறந்து போயிட்டேன். அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவர் சொன்னதுக்கு பிறகு தானே தாயோடவே நீங்கள் உறவு வச்சுக்கலான்னு அவர் சொன்னார். அப்படி தான் அவர் கேவலப்படுத்தினார், பெரியாரை கேவலப்படுத்தினார் நினச்சிட்டு சொன்னார். பெரியார் எந்த இதை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொன்னாருங்கிறதுக்கான ஆதாரத்தை எடுத்து விட்டோம். பிரம்மா தனக்கு தாயாக இருக்கிற சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட புராணத்தை எடுத்துக்காட்டி இந்த மாதிரி தாயவே கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் நம்புறீங்களாடான்னு பெரியார் சொன்ன விஷயத்தை நம்ம இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்தோம். சனாதனத்தில் இருக்கிற அசிங்கத்தையெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு பெரியாரை பற்றி சீமான் சொன்ன அந்த விமர்சனத்தினால தானே அந்த புராண அசிங்கத்தை நம்ம வெளியே கொண்டு வர முடிஞ்சுது. இன்னொரு நரகாசுர கதை. நரகாசுரம் தன் தாயின் கையால் தான் நான் சாவேன் அப்படிங்கிறான். நரகாசுரனுடைய தாய் சத்யபாமா. அவன் வாங்கின வரம் தாயினுடைய கையால் தான் தன்னுடைய மரணம் நிகழுங்கிறான். சத்யபாமா தான் அவனுடைய தாய். சத்யபாமா யாருன்னா கிருஷ்ணனுடைய மனைவி. கிருஷ்ணனுக்கு குழந்தைங்க கிடையாது. அப்போ நரகாசுரம் யாருக்கு பிறந்தான்? இந்த கேள்வியெல்லாம் பெரியார் கேட்டார். இந்த கேள்வியெல்லாம் இவர் இப்போ சீமான் இந்த மாதிரி பெரியார் இழிவாக பேசுறதா நினச்சிட்டு அந்த மாதிரி விஷயத்த சொல்லாமல் இருந்ததுன்னா நாங்கள் இந்த கதையெல்லாம் இப்போ நாங்கள் சொல்லாமல் விட்டுருப்போம், மறந்துட்டுருப்போம். இப்போ அதெல்லாம் வெளியே கொண்டு வரோம்ல. இப்போ சனாதனத்தில் இருக்கிற ஆபாசங்களையெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு அவருடைய இந்த கமெண்ட் நமக்கு பயன்பட்டுச்சு இல்லை. 1000 தான் அவர் சீமான்னு சொன்னாலும் சைமனுங்கிறத ப்ரூவ் பண்ணார் இல்லை. இந்த சனாதன மதத்தில் இருக்கிற இந்த அசிங்கத்தையெல்லாம் நம்புறீங்களாட்டான்னு அவர் எடுத்துக்காட்டுறதுக்கு அவருடைய பெரியாரை பற்றிய விமர்சனம் தான் வந்தது. அதனால் அவரை அதை பாராட்டணும். அவர் அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழினத்துக்காக விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நீ கூலி வாங்கிட்டு பேசுகிறேன்னு தான் கனிமொழி சொல்லியிருக்காங்க. அதை இவரை பற்றி சொல்லலை. அவங்க கூலி வாங்கிட்டு பேசுகிறவங்களாம் பேசுகிறான்னு 10ஆம் பொதுவில் சொன்னாங்க. இவரையும் அலறி பிடிச்சிக்கிட்டு பதில் சொல்கிறாங்க. ஆக ஒரு குத்தமுள்ள நேற்று குறுகுறுக்குது. தான் ஒரு கூலின்னு சொல்லிட்டாங்கன்னு கேவலமாக நினைக்கிறார். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ஈஸியாக போகுது இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பெரியார்னு பேசிகிட்டே இருக்கீங்க, பெரியாரோட கொள்கையை நீங்கள் எதை நடைமுறையில் வச்சுருக்கிறீங்க? பெண் உரிமை சொன்னார், சமத்துவம் சொன்னார், சமூக நீதி சொன்னார்னா அதெல்லாம் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அவருக்கு அந்த கேள்வி யாரை பார்த்து கேட்டார்? நான் கனிமொழியை பார்த்து கேட்குறேன். கனிமொழி என்னவா இருக்காங்க? எம்பியாக இருக்காங்க. அப்போ அவங்க சமூக நீதி பெண் உரிமை இருக்குது இல்லையா? அதில் இல்லை எங்கே கொடுத்துருக்கீங்க? நீங்கள் சென்னையில் நிறுத்திருக்கலாம், எவ்வளோ தொகுதி இருக்கு? அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவருக்கு யாரை பார்த்து வரல காட்டினார்? கனிமொழியை காட்டினார். கனிமொழி ஒரு ராஜ்யசபா மெம்பர். பெண் உரிமை இருக்குதா இல்லையா? சமூக நீதி, கலைஞருடைய மூத்த மகன் அழகிரிக்கு பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி வீட்டில் மூத்த மருமகளாக வச்சுருக்காரு. சமூக நீதி வரலையா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு இதாக கொண்டு அதை திராவிட மாடல் அது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய அழிக்க முடியாத கொள்கையை மாற்றிருக்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு சொல்லலாங்க. நான் முதல்ல இருந்தே சொல்கிறது அதுதான். புரியுமா உனக்குங்கிறது தான். அடிப்படை ஞானமே இல்லாத அதாவது எம்டி ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது, வேக்யூம் ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது. எம்டி ஹெட்டுன்னா காத்தாவது இருக்கும், மூளை இல்லைன்னாலும் காத்தாவது இருக்கும். வேக்யூம் ஹெட்டுன்னா காற்று கூட இல்லாமல் வெற்றிடும். அந்த மாதிரி வேக்யூம் ஹெட்டட் மேன் அந்த ஆள். அவர்கிட்ட போய் சொல்லி என்னத்தை பண்ணுறது? முதல்ல ஏதாவது காத்தாவது உள்ள வரும், அதுக்கப்புறம் தான் சொல்கிறது உள்ளே போகும். சரியா என்ன பண்ணுவார்? புத்தி பேதளிச்சு போயிருக்குது. அவர் மனநல மருத்துவரை பார்க்குறது. பெரியார்கிட்ட இருந்து போனார், இப்போ கலைஞர்கிட்ட வந்துட்டார், மறுபடியும் கலைஞர்கிட்ட வந்திருக்காரு. கலைஞரை பற்றி ஒரு பேசாத பேச்சா? யார் சட்டம் பண்ணாங்க? இவரை
பார்க்கலாம். ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு தன்னுடைய சர்வைவலுக்காக. ஆனால் உங்களுக்கு நாங்கள் பாராட்டணும். இப்படிப்பட்ட ஒரு வேக்கம் ஹெட்டட் மேனை வந்து நீங்கள் எவ்வளோ தூக்கி விட முடியும் அவ்வளோ தூக்கி நீங்களும் விடுறீங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரத்தை உங்களால் தூக்கி விடுறது பார்ப்போம். ஆனால் கலைஞரும் பெரியார் அவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறாரு. அப்பா மகனுக்கும் சண்டை வருங்க. அது வந்து அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? அண்ணாவுக்கு எதிர்த்து வந்து 57ஆம் வருஷம் நடந்த தேர்தலில் பெரியார் இப்படி தான் பிரச்சாரம் பண்ணாரு கிடையாது. அப்படி பிரச்சாரம் பண்ணார். 15 இடத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. 15 இடத்துல வெற்றி பெற்ற போது நாகூர் ஹனீஃபா ஒரு பாட்டு போட்டார். மணப்பாறை மாடு கட்டி மாயவனம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போட்டு சின்ன கண்ணுங்கிற பாட்டை அடிப்படையாக வச்சு காமராஜர் காளை கட்டி காங்கிரஸ் ஏறு பூட்டி காஞ்சிபுரம் போனிய சின்ன கண்ணு அப்படின்னு பாடினார். காமராஜர் காளை கட்டி காஞ்சிபுரம் அது காங்கிரஸ் ஏறு பூட்டி காஞ்சிபுரம் போயிருந்திய சின்ன கண்ணு என்ன ஆனேன்னு போட்டு வாங்கி தள்ளிவிட்டார் 15 இடத்த வெற்றியை. அந்த அளவுக்கு பெரியார்கிட்ட ரகலை பண்ணாங்க. 67ஆம் வருஷம் வந்து பெரியாருடைய ஜென்ம வயிறின்னு கருதப்பட்ட ராஜாஜியோட கூட்டு சேர்ந்தாங்க. ராஜாஜி வந்து அண்ணாவோட சேர்ந்துக்கிட்டார். ஏன்னா காமராஜர் தன்னுடைய முதல் எதிரியான காமராஜர் வந்து பெரியார் ஆதரிக்கிறாருன்னு ராஜாஜி வந்து அண்ணாவோட சேர்ந்தார். 67 கூட்டு சேர்ந்து வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்ற உடனே ராஜாஜி என்ன எதிர்பார்த்தாருன்னா, அவர் 1000 இருந்தாலும் வைஸ்ராயெல்லாம் இருந்தவர் தான், ஜனாதிபதியோட உயர்ந்த பதவியில் இருந்தவர் வெள்ளைக்காரர் காலத்தில். அவ்வளோ பெரிய ஆள் அவர். நம்மக்கிட்ட வந்து எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, வெற்றி பெற்று அந்த அரசு அமைச்சு மந்திரி சபை அமைச்சு அத்தனை மந்திரி 9 மந்திரிகளோடு அண்ணா கிளம்பி பெரியாரை போய் சென்னையில் அவர் தங்கியிருக்கிற வீட்டில் போய் இந்த ஆட்சியே உங்களுடைய ஆட்சின்னார். 67 பெரியார் வந்து இப்படித்தான் வந்து எதிர்த்து பேசினார்னு கிடையாது. அந்த அளவுக்கு திமுக போய் சொன்னபோது பெரியார் சொல்கிறார், இவங்க வந்து என்கிட்ட வந்து நின்ன உடனே அவமானம் தாங்காமல் எந்திரிச்சு ஓடி போயிடலாமான்னு. அப்போ அண்ணா சொன்னார், அப்பாவும் மகனை அடிச்சுக்கிட்டாங்க, அது வந்து நம்ம உறவுக்குள்ளார அடிச்சுக்கிறதுல என்ன இருக்குது, அதுக்கு தீர்ந்து போச்சு, அந்த தற்காலிக பிணக்கு அது தீர்ந்து போச்சு, வந்துட்டோம் அப்படின்னாரு. தந்தை மகனோட சேர்ந்து விட்டோம். பெரியார் எதிர்த்து இந்த மாதிரி அண்ணாவும் பேசியிருக்கிறாரு, கலைஞர் அவர்களும் பேசியிருக்காங்க. அண்ணா அதிகமாக பேசுனதில்லை, கலைஞரும் பேசுனதில்லை. காமராஜரை தாக்கி பேசுகிறாங்க, ராஜாஜியெல்லாம் தாக்கி பேசுகிறாங்க. ஆனால் பெரியார் அவர்கள் வந்து அண்ணா குறித்து பேசியிருக்காரு. பெரியார் அண்ணாவை பற்றி அவரும் வந்து நேரடியாக தாக்கி கண்ணீர் துளிகள் தான் பார், கண்ணீர் துளிகள் ஓடி போயிட்டாங்க, கண்ணீர் துளி கட்சி கரைகிறது அப்படி தான் சொல்லுவார். வந்து தனிப்பட்ட முறையில் பெரியார் என்றைக்குமே யாரையுமே தாக்கி பேசுனதா அண்ணாவும் அதை செஞ்சது. இதெல்லாம் காங்கிரஸுக்காரர்கள் அந்த காலத்தில் அண்ணாவை கேவலப்படுத்தினாங்க, பொம்பளையோடலாம் சேர்த்து பேசினாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள முரண் இருந்திருக்கு. அப்போ முரண் இருந்திருக்கு, அவங்களுக்குள்ள முரண் இருந்ததுனால திமுக உருவானதே அதில் தானே வந்தது. இந்த முரண் இருந்ததுனால தான் மணியம்மை திருமணத்தை அண்ணா ஏற்றுக்கல, அதை ஏற்றுக்க முடியாதுக்கிட்டார். அதுக்கு அவருடைய பெரியாருடைய வாதத்தை அவர் வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, எங்கள் அண்ணெல்லாம் பெரியார் விட்டு போகலை, பெரியாரோட தான் இருந்தார். எங்கள் அப்பா சொல்லிட்டார், பெரியாருக்கு சில காரணங்களால் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நம்ம அவர் தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அந்த வயோதிக நிலையில் தனக்கு அந்த மூத்திர பட்டி எடுத்து கொடுக்குறது எல்லாமே மணியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அவர்கிட்ட நெருங்கி அவங்க இருந்துக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு திருமணம் பண்ணணுன்னு இருந்தபோது உன் கூட இருக்கிற பொம்பளை எப்படி ராமன் சீதா மேலே சந்தேகப்பட்டானோ அது மாதிரி அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே வரல. அப்போ தான் பார்த்தார், நம்மளால தான் இந்த பொண்ணு வந்து வாழ்க்கை போச்சு, சரி நானே வந்து உன்னை மனைவியாக ஏற்றுக்கிறேன், என்னுடைய இதுக்கெல்லாம் நீ தான் வாரிச்சுன்னு சொல்லிட்டு அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பொண்ணுக்கு வாழ்வு தான் கொடுத்தார். மணியம்மைக்கு புத்தி இல்லையா, இவ்வளோ பெரிய கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு இத்தனை பேர் சொல்லும்போது அந்த அம்மாளுக்கு தெரியாது. அது இதுதான் காரணம். அந்த டைம்லேயே இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து பேசப்பட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பதில் சொல்லியாச்சு, திருப்பி கொண்டு வர பார்க்குறானுங்க. இது உடனே என்னென்னா அந்த 3% காரங்களுக்கு ஒரு குஷி, அதை பெரியாரை தாக்கிறதுக்கு இவங்க ஆளுங்களே வந்துட்டானுங்க அப்படின்னு. ஏன்னா 1000 சொன்னாலும் சீமானை வந்து அவங்க வந்து ஏற்றுக்குவாங்களா? இப்போ இளையராஜாவை ஏற்றுக்கிட்டாங்களா? இளையராஜா கச்சேரியை போட்டு அந்த பாட்டெல்லாம் உள்ளே போடுறான் அந்த கோயிலில். ஆனால் கர்ப்பகிரகத்தில் வரும்போது நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அமைச்சு சமீபத்தில் நீங்களே வீடியோவே போட்டிங்க. நடக்காது, நம்ம என்ன பண்ணாலும் நடக்காது. தலைகளை நின்னாலும் அவங்க சேட்ட மாட்டாங்க, நீ என்ன ஆடிப்பார். அதே இப்போ கலைஞர் அவர்கள் வந்து பெரியார் குறித்து பேசியிருக்கிறாரு, அது சர்ச்சையாக இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கலைஞர் வந்து பெரியாரை தாக்கி எப்போவுமே பேசலிங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் கிடையாது அண்ணா இருந்தவரையிலும். ஏன்னா அதை வந்து பெரியாருக்கு தான் வச்சுருந்தார், பொதுச் செயலாளர் தான் இருந்தார். அது என்ன
கருத்து வேறுபாடு வந்துன்னா நம்ம வெளியே வந்து கொள்கை வேறுபாட்டினால் நம்ம வரல. அதனால் அப்படி இருக்கும்போது பெரியார் தான் தலைவர் தான் இருந்துட்டு இருந்தார். அப்படி தான் அவர் இருந்தார். ஆனால் ஜாதி ஒழிப்புலாம் பேசியிருக்கிறாரு பெரியார். நீங்கள் வந்து ஜாதி பார்த்து தான் வந்து உங்களுடைய வேட்பாளர்கள்லாம் நிறுத்துறீங்க, அப்படி தான் கனிமொழி அவங்களும் நின்னது காரணம் அப்படிங்கிறாரு. சரி, இவர் ஜாதி இது பண்ணாக்கா கனிமொழி யார், கலைஞர் யார்? கனிமொழியினுடைய தாயார் வந்து நாடார் இனத்தை சேர்ந்தவர். அதுதான் நீங்கள் நாடாருன்னு சொல்லி இப்பயும் வாக்கு சேகரிக்கிறீங்க அது அப்படிங்கிறது. அது நான் வர்றேங்க, என் ஜாதியை கண்டுபிடிச்சேன். நான் தான் சொல்கிறேன், நான் மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு போகிறவர்களும் எனக்கு என் ஜாதி என்னன்னே தெரியாது. அங்கே போன உடனே என்னுடைய சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டு என் ஜாதி என்னன்னு கண்டுபிடிச்சி என்னை அந்த ஜாதி தலைவர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. நான் அப்போ தான் கேட்டேன், எங்கள் சேலத்தில் இதெல்லாம் தெரியாதுக்கான்னு. ஏன்னா சேலத்தில் நாங்கள் பெரும்பான்மை இல்லை. எங்கள் ஜாதிக்காரர்கள் வெவ்வேறு பேரில் இருந்தாங்க, பட்ட பேர்களில் இருந்தாங்க. அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் எங்கள் ஜாதிக்காரர்கள் வெவ்வேறு பேரில் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சு அவனியாசலிங்கம் செட்டியார் வந்து எங்கள் உறவுக்காரருக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் யாரோ ஒரு செட்டியார் நினச்சிக்கிட்டு அப்போ தான் அவர் எங்கள் உறவுக்காரர். அங்கே கோயம்புத்தூரில் அந்த பேரில் இருந்தால் தான் சொல்லிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க. அதான் எங்களை கிண்டலாம் சொல்லுவாங்க, ஏன்னா இங்கே வந்தால் இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்போ விருதுநகர் போனால் நாடார்னு வச்சுக்கிங்களாடா அப்படின்னாங்க. அது மாதிரி எந்த ஊரில் அந்த பட்டம் பெருசாக இருக்குதோ அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க. அதனால் இது கனிமொழியை வந்து நாடாருன்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அது அவங்க அந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்கள ஐடென்டிஃபை. இப்போ நீ என்னவா இருக்கிற? நீ சீமானா இருக்கியா, சைமனா இருக்கிறியா, தமிழனா இருக்கிறியா, மலையாளியா இருக்கியா, தெலுங்கனா இருக்கிறியா? வாட்டாரியும் தமிழங்கிற. உங்கள் அப்பா செபாஸ்டியன் மலையாளி, உங்கள் அம்மா தான் நாடார், உங்கள் அண்ணன் வந்து கிறிஸ்தவ ஃபாதராக இருக்காருல்ல. அது இப்போ பெரியார் ஜாதி ஒழிப்பு பேசுனாரு, இன்னுமே அந்த ஜாதி இருக்குல்ல அப்படிங்கிற. ஜாதி இருக்கத்தாங்க செய்யும், அதெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் ஒழிக்க முடியாது, வேறொன்று போயிருக்குது. அதெல்லாம் வந்து ஜாதி வந்து ரத்தத்தில் ஊறி போயிருக்குது. ஏன்னா பல இடங்களில் நான் போய் பேசிக்கிட்டு வருவேன், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. எதா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் புட்சால்தனமாக பேசிட்டோம்னு வச்சுக்க, கைத்தட்டு ஏதோ வாங்கிவிட்டோன்னா உடனே நம்ம ஆளு யார் தெரியுமில்ல, நம்ம ஆளு சொந்த கொண்டாடிடுவாங்க, அது ஜாதியை பேசுவாங்க. நாங்கள் என்னை பொறுத்தவரை என்ன ஜாதி பேசுறது எனக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா என் குடும்பத்தில் எல்லாமே வந்துருச்சு. என்னுடைய அண்ணனுடைய பேத்தி, ஒரு பேத்தி வந்து ஒரு முஸ்லீமை கட்டிச்சு, நவாஸ் ஷெரீஃப்னு பேர். இன்னொரு பேத்தி வந்து சிக்கிமை சேர்ந்த ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த கால்டன் பாசின்னு பேர், அவரை கட்டிக்கிச்சு. அந்த பசங்கள்லாம் சிக்கிம் பாதியாகவும் தமிழ் பாதியாகவும் இருக்காங்க, இப்படி இல்லை அப்படி இல்லை. அவங்க இன்னொரு பேத்தி, ஒரு அக்காவோட பேத்தி வந்து பட்டினத்தை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கார். என்னுடைய மனைவியுடைய சகோதரி மகன் ஒரு குஜராத்தி பெண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான். என்னுடைய மருமகள் வந்து ஒரு ஆந்திரக்கார ரெட்டி. எந்த ஜாதியில் என்னை சேர்த்துவீங்க? நான் தான் கிடச்சி. எனக்கு பேரனா பேத்தியாக பிறந்ததுன்னா தமிழா தெலுங்கான்னு தெரியாது. இன்னொரு சகோதரருடைய பேத்தி ஒருத்தி வந்து மலையாளியை கட்டிக்கிட்டா. இப்போ இவ்வளோ கலப்பு திருமணம் நடந்துமே கூட ஏதோ ஒரு ஜாதி அடையாளம் தேவைப்படுது. இதுக்கப்புறம் எந்த ஜாதியில் போகிறது? நாங்கள் ஜாதியை பார்க்கறது இல்லை, எங்களுக்கு ஜாதியே கிடையாது. எதை காட்டி நாங்கள் போய் ஜாதியை கேட்டு இது பண்ண முடியும்? கிடைக்கிறவங்கள நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இப்போ சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவையில்ல, ஜாதி சான்றிதழ்ங்கிறது ஒன்று. அதுக்கு நான் இப்போ என்னோட முடிஞ்சு போச்சு, என் மகனோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் குடும்பத்தில் யாரும் வந்து அந்த ஜாதியை கிளைம் பண்ண முடியாது. அதான் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் கிறிஸ்தவர். அந்த ரெட்டிங்கிற பேரை விடல. அவர் பிரம்மானந்த ரெட்டின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அவர் ஒரு கிறிஸ்தவர். அது இப்போ இந்திய முழுக்க இந்த மாதிரி ஜாதி அந்த ஜாதி அவங்க விடவே இல்லை. அந்த ஜாதி அவங்க விடவே இல்லை. தமிழ்நாட்டில் அது இல்லையே. பேருக்கு பின்னாடி இருக்கு. காமராஜர் வந்து ஆரம்பத்தில் காமராஜர் நாடாருங்கிற பேரில் தான் வந்தார். திராவிட இயக்கங்கள் பெருசாக வந்த பிறகு நாடாரை கட் பண்ணிட்டார். அதனால் இது ஜாதி. அண்ணாவே வந்து காஞ்சிபுரத்தில் நின்ன போது அண்ணாதுரை முதலியார் தான் நின்னார், பட்டம் போட்டுக்கிட்டு தான் நின்னார். பெரியாரை வந்து என்ன சொன்னாங்க, ராமசாமி நாயக்கர் தான். ராஜாஜி வந்து கடைச்சோல நாயக்கர் என்ன சொல்கிறதா கேட்டார், இவரும் விட மாட்டார். ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு, ரெண்டு பேரும் ஜாதி பேர் சொல்லி தான் ஜாதி பேசலாம் பேசுவோம். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. என்ன பிள்ளை வாழ் அப்படிம்பாங்க, என்ன முதலியார் வாழ், என்ன கவுண்டர, அப்படி தான் பேசுவாங்க. அதான் அப்படி தான் அடையாளமே இருந்தது.
திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு அது பூராமே போச்சு. அது இப்போ கடவுள் மறுப்பு பற்றி கூட பேசியிருக்கிறாரு பெரியார். நீங்கள் இன்னுமே வந்து குடமுழுக்கு பண்ணதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லி அதை ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை இன்னும் எங்க அதை நம்புறவங்களுக்கு தூக்கிட்டு பண்றாங்க. வரீங்க அப்படிங்கிறீங்க. அந்த கான்ட்ராக்ட் நான் அதுக்கான அமைச்சராக நான் இருக்கும்போது அந்த அந்த அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. அதை நான் செய்கிறேன். அதை கூட புரிஞ்சுக்கலாம் என்ன இருக்கு. ஆரிய எதிர்ப்பு கடவுள் மறுப்புலாம் வந்து பெரியாரோட அது கொள்கையில் அப்ப என்னுடைய அதெல்லாம் நீங்க கொள்கைங்க. வச்சிருந்தீங்க. அதை பெரியார் வந்து அந்த கோயிலை பாதுகாக்கிற இடத்துல அதை நான் காட்டக்கூடாது. அதை நான் காட்டக்கூடாது. அதை நீங்க ஏன்னா பெருமையா சொல்லிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அது அது அவருக்கு அவருடைய அறிவுக்கு அவ்வளோதான் எட்டியிருக்கு. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஓ, ஏற்றுக்கிட்டு இருக்கிறது இது வந்து நீ கூட தான் வந்து சொல்கிற முருகனுக்கு இதுன்ற யார் நம்புறா அவங்க? இப்போ இதுக்கு பெரிய ரியாக்ஷனுங்கிறது வந்து இப்போ மேடையில் திமுகவினர் பேசும்போதும் சரி பெரியாரிஸ்லாம் பேசும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த காலத்து கூட அவர் வந்து இப்போ வெங்காயம் அப்படிலாம் ஒரு விஷயத்த வந்து சொன்னார். நீங்கள் வெங்காயத்தை வேணா ஏறி நான் வேணா பாம் எறிகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதுவும் ஒரு சர்ச்சையாகுது. தொடர்ந்து இதே சர்ச்சை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காருங்க. இப்போ பாம்பு வெடிக்கிறதுங்கிறது வந்து இவர் அண்ணாமலை அதை பண்ணார். பெட்ரோல் வெடிகுண்டு போட்டார். கோயம்புத்தூரில் போட்டுக்கிட்டே இருந்தார். அவங்க ஆஃபீஸ்லேயே போட்டு அப்படியே டி நகரே இடிச்சு போன மாதிரிலாம் போஸ்டெல்லாம் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த வெடிகுண்டு எங்கே போச்சு? இப்போ காணாம அதை அவர் பேசாத பேச்சா? ஜாதி அவங்களும் அமைதி தானே இருக்காங்க. பணம் அமைதி தானே இருக்காங்க. அவங்களாம் எதுவும் பேசலையே. இப்போ நீங்கள் அவருக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்கலையே. ஒரு சின்ன விமர்சனம். பரந்தூரில் விமான நிலையம் வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 வருஷமாக போராட்டம் நடக்குது. எந்த மீடியாவாவது அதை கவர் பண்ணிங்களா? 3 வருஷமாக அந்த போராட்டம் நடக்குது. ஒரு மீடியா வந்து கேட்டிங்களா? எப்போ கேட்டீங்க? விஜய்னு ஒரு நடிகர் வந்த உடனே அத்தனை பேர் ஓடியாந்து பரந்தூரில் என்னாச்சு? நீங்கள் கொடுக்குற விளம்பரத்தினால தாங்க இவங்கெல்லாம் பெருசாக வர்றாங்க. இல்லாட்டி சீமானுக்கு மக்கள் தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு எலெக்ஷனில் கூட அவருக்கு டெபாசிட் வாங்கல. அவர் விடுவினாங்கிறீங்க. 8% வாங்கியிருக்காரு. 8% நாங்கள் நின்று சிவச்சை கூட தான் வாங்கியிருக்காரு. அவரை தூக்கி விட்டீங்களா நீங்கள்? ஏங்க வாழ் உரிமை கட்சியை சேர்ந்த அந்த இவர் வேல்முருகன் அவர் எம்எல்ஏவாக இருக்காருங்க. அவரை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு எம்எல்ஏவாக வந்திருக்காரு. ஒரு பஞ்சாயத்து மெம்பராக கூட இல்லாத ஒரு சீமானுக்கு நீங்கள் கொடுக்குற விளம்பரம் என்ன? அந்த அளவுக்கு நீங்கள் அவரை தூக்கி விட்றீங்க. அதனால தான் நீங்கள் பதில் நான் உட்காந்துட்டு மெனக்கிட்டு பதில் சொல்லு. அடையாளம் தெரியாத ஒரு அனாமதையை பெறுவடிக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லை இப்போ இதே தான் வந்து இப்போ திமுக இப்போ முதல்வரே கூட இதுதான் சொல்கிறாரு. அரசியலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அட்ரஸே இல்லாதவங்க கூட இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அதுதானே உண்மை. அட்ரஸே யாருக்கிட்ட இருக்குது? மீடியா கிட்ட தான். அது யூடியூப் கிட்ட தான். யாராக இருக்குது? ஆனால் அவர் தானே எதிர்த்து நிறைய கேள்விகள் கேட்குறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதை விட பயங்கரமான கேள்வி கேட்டவங்களே நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்களா? இப்போ என்ன விட்டா உங்களுக்கு ஆளே இல்லையா? என்னை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு நானும் லாபகரமாக இருக்குதுன்னு போயிட்டுருக்குறேன். நான் என்ன பெரிய மனுஷன்? எனக்கு எவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுத்துருக்கீங்க? ஆனால் இப்போ இவர் ஈரோட்டில் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. பிரச்சாரத்தில் பேசுகிறது கூட தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு மனுவெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இன்னும் அந்த எலெக்ஷனில் வேற ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியே விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பெரியாரை தாக்கி பேசினார். இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு பேசுகிறாரு. மறுநாள் காலையில் 10 மணிக்கு மாநில கட்சின்னு அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் கொடுத்தா என்ன அர்த்தம்? அவ்வளோ வேகமாக தேர்தல் ஆணையம் ஒர்க் பண்ணுதில்ல. ஜெயிக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? என்ன பண்ணிடுவீங்க ஜெயிக்க வச்சா? என்ன பண்ணி அவருமே கூட சவால்லாம் விடுறாரு. பரப்புரையிலே வந்து என்ன சொல்கிறாருன்னா, பெரியாரை நான் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, திமுகவினர் வந்து நான் வந்து பெரியாரை வந்து எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லி அவங்களால வாக்கு சேகரிக்க முடியுமா, பிரச்சனை பண்ண முடியுமான்னு சவாலெல்லாம் விடுறாரு. என்ன அர்த்தம்? ஏற்பாடு ஆகிடுச்சின்னு அர்த்தம். அமித்ஷா வந்து அதை வச்சு பாராட்டி இந்தா உனக்கு முத்து மாலைன்னு ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்தாருன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நான் முதல்ல இருந்து அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஈரோடு தேர்தலில் வந்து சீமான் வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதில் வெளிப்படுவது என்னன்னா, அந்த வழக்கமாக சொல்கிற உதாரணம் தான். சீதை தூக்கொளித்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. சீதையை ராவணன் தொடவே இல்லை. அவ்வளோ ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக சீதை தீக்குளித்ததில் சீதை புனிதமானவளா என்னங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும் அவள் புனிதமாகவே இருந்திருக்கா ராவணங்கிட்டங்கிறதுக்கு, ராவணன் எவ்வளோ யோக்கியமானதுக்கிட்டாங்கிறதுக்கு அது உதாரணம். அதே மாதிரி சீமான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாருன்னா என்ன யோகியதையில் தேர்தல் ஆணையம் இருக்குதுங்கிறதுக்கு வெளியே வரும். தேர்தல் ஆணையத்துடைய யோகியதை வெளியே வர்றதுக்கு இந்த ஈரோடு தேர்தல், இதில் யார் வெற்றிங்கிறது இல்லை. தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்குதா இல்லையாங்கிறது வந்து நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய தேர்தல் வந்து ஈரோடு தேர்தல்.
சரி பார்ப்போம் சார், உங்களோட நேரத்துக்கு